வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை சீரியஸாக பார்த்துட்டுமா, இதுக்கு மேலே வரப்போகிறதெல்லாம் உங்களுக்கு 50 கொஸ்டினாக டெஸ்ட்டாக வரப்போகும். அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நான் வீடியோ நான் எடுக்கும் போது நீங்கள் கரெக்டாக கொஸ்டின் வரும்போது பாஸ் பண்ணிக்கங்க. பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஆன்சர் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கங்க. பால் பிளஸ் ஊரும் என்பதனை சேர்த்தல கிடைக்கும் சொல். பால் பிளஸ் ஊரும் என்பதை சேர்த்தல கிடைக்கும் சொல். அப்போ பால் பிளஸ் ஊ, அப்போ இது ரெண்டையும் தானே சேர்க்கிறோம். நிலைமொழியோட இறுதி எழுத்து என்ன? இல்லு. வறுமொழியோட முதல் எழுத்து என்ன? ஊ. அப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இரண்டும் புணர்ந்தது. அப்ப எப்படி வரும்? பால் பிளஸ் லூ, பால் ஊரும். அப்போ ஆன்சர் எங்க இருக்கும் பாருங்க, பால் ஊருங்கிறது ஆப்ஷன் பில இருக்கு. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாத்துங்க. சேர்த்தெழுதுதல் வான் பிளஸ் ஒளி. வான் பிளஸ் ஒளி சேர்த்து எழுதும் போது என்ன ஆகும்? இதுவும் அதே விதிப்படி தான். உடல் மேல் நிலைமொழியில் உள்ள உயிர் வறுமொழியில் உள்ள நிலைமொழியில் உள்ள மெய் ஆனது வறுமொழியில் உள்ள உடல் உயிர் மேல் ஒன்றி இயல்புது. சரிங்களா? இப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. உடல்னா என்னன்னா மெய்ன்னு அர்த்தம். அப்போ மெய் மேல என்ன சேரும்? உயிர் சேரும். அப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி வான் இன்னு பிளஸ் ஓன் இருக்கா. அப்போ என்ன நோனு மாறிடும், வானொலி. இப்போ வானொலிங்கிறது எங்க ஆன்சரா இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பில ஆன்சர் இருக்கு. அடுத்து மூணாவது கொஸ்டின். கல் பிளஸ் தீது என்பது டேஸ் எனவும் சேரும். கல் பிளஸ் தீது என்பது டேஸ் எனவும் சேரும். இது கல், அதாவது ஒரு தனிக்குறிலை அடுத்து மெய் வந்தால், சரிங்களா, மெய் வந்தால் அதனுடன் என்ன சேரும் அப்படின்னா இந்த லகரமானது அக்ரிணையா மாறும். சரிங்களா? இந்த லகரமானது என்னவா மாறும் அப்படின்னா அக்ரிணையா மாறும். இந்த தாவானது இந்த தகரம் ரகரமா மாறும். இது ஒரு விதி. சரிங்களா? விதி தெரியல அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுங்க. தனிக்குறளை எடுத்து ஒரு லகரம் வந்துருச்சு அப்படின்னா. அதே மாதிரி அல்திணை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அல்வழியில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அல்வழி வந்துச்சுனாலும் அங்க இந்த மாதிரி வார்த்தைகள் மாறும். இப்போ இங்க என்ன இருக்குன்னா இந்த லகரத்துக்கு பதிலாக இந்த ஆயுத எழுத்தும் இந்த தகரமானது ரகரமாவும் மாறி உணரும். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா கக்ரீதுன்னு மாறிடும். சரிங்களா? கல் பிளஸ் தீதுங்கிறது கக்ரீதுன்னு மாறிடும். அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க. களம் ஏரி. களம் பிளஸ் ஏரின்னு இருக்கு. அப்போ களம் ஏரின்னு மாறணுமா? இங்க என்ன இருக்கு? மெய் இருக்கு. இங்க என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே தானே. அப்போ இம்மு பிளஸ் ஏங்கிறது என்ன வரும்? மேன் வருமா? அப்போ களம் ஏரிங்கிறது எங்க ஆன்சரா இருக்கு பாருங்க, களம் ஏரி அப்படிங்கிறது எங்க ஆன்சரா இருக்கு பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. பெயரறியா பிரித்து எழுதுக. பெயரறியா பிரித்து எழுதுகன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பெயர் இந்த ராவை தான் பிரிக்க போறோம். ரியாங்கிறது போகுது. இரு பிளஸ் ஆண் பிரிப்போமா? இது என்ன விதிப்படி புணர்ந்திருக்கும்? அப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே விதிப்படி புணர்ந்திருக்கும். அப்போ இந்த நிலைமொழிக்கு இந்த இரு வரும்போது பெயர்னு ஒரு பெயர் சொல்லு வந்துடும். அப்போ நிலைமொழி ஒரு முழு பொருந்தக்கூடிய சொல்லா மாறிடுச்சு. இந்த இந்த பக்கம் போய் அரியா. அப்போ பெயர் பிளஸ் அரியா. இப்போ நிலைமொழியும் சரியா இருக்கு, வறுமொழியும் சரியா இருக்கு. அப்போ புணர்ச்சி விதிப்படி சரியா புணர்ந்துருச்சு. அப்போ ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சி, பெயர் பிளஸ் அரியா. கீழே கமெண்ட்ல என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸை கரெக்டா போடுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நீள் உழைப்பு பிரித்தெழுக. நீள் உழைப்பு பிரித்தெழுக. அப்போ நீ லூவை தான் பிரிக்க போறோம். லைப்பு. ஓகே. இல்லு பிளஸ் ஊ. இல்லு பிளஸ் ஊ தான். ஓகே. இதோட இது சேர்த்து என்ன ஆயிரும்? நீல். அப்ப இதுவும் என்ன விதிப்படி தான்? உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி தான் சேர்ந்திருக்கு. அப்போ நீல் பிளஸ் உழைப்புங்கிறது எங்க ஆன்சரா இருக்கு பாருங்க, நீல் பிளஸ் உழைப்பு. ஆன்சர் இது அழைப்புன்னு இருக்கு. அப்ப அழைப்புங்கிறது வராது, உழைப்பு. நீல் பிளஸ் உழைப்பு. அடுத்து இங்க என்ன வந்திருக்கு? அதாவது இதுல 3 விதமா பிரியும். இங்க பாருங்க, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது பாடு. அப்போ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்
திணை. இது திணைங்கிறது சரியா லாஸ்டா புணர்ந்துருச்சு. இங்க மட்டும்தான் வந்து நம்ம சரியா பிரியல. அப்போ வந்து இங்க என்ன பண்ணுவோம், இட்டு பிளஸ் ஆணு பிரிப்போமா. அப்போ இந்த ஆ இதோட சேர்ந்து ஆணுன்னு மாறிடும், ஆண் பிளஸ் திணைன்னு வந்துருச்சு. ஓகே, இங்க என்ன இருக்கும், பாட் அப்படின்னு இருக்கும். அப்போ ஒரு நிலைமொழியோட இறுதி எழுத்து அது வந்து மெய்யெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதோட என்ன சேருன்னு சொல்லிட்டேன், உகரம் வந்து சேருன்னு சொல்லிட்டேன். அப்படி உகரம் சேர்ந்துச்சு அப்படின்னா பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை. இது ரொம்ப முக்கியம். ஒரு நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதோட என்னோடதான் புணரும், உகரம் வந்து சேர்ந்துக்கும். அப்படி உகரம் சேர்ந்துச்சுன்னா அது பாடுன்னு மாறிடும். அப்போ பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை, பாடான் திணை. சரியா? அடுத்து 8வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ல ரொம்ப முக்கியம், ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லுங்க. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. அல், அல் என்ன, அல்னா இரவு, அல்னா இரவு. அல்லிலாயினும், அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும், விருந்துவரின் உவக்கும். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இரவுக்கு வந்தாலுமே உங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்கு வந்து விருந்தினர் வரவேற்கிறதுக்காக பண்டைய கால தமிழர்கள் ஆயத்தமாக தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அல்னா இரவு. அப்போ அதோட எதிர்ச்சொல் என்ன, பகல். அதோட எதிர்ச்சொல் பகல். இது என்ன நூல், இது நற்றிணை. இது நற்றிணை. அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஐயம், ஐயம் அப்படின்னா குழப்பம்னு இருக்கும். ஐயம் அப்படின்னா குழப்பம் இல்லைன்னா பயம். அப்ப இதோட ஆப்போசிட் சொல்ல என்ன இருக்கும், தெளிவு. ஆன்சர் பி. அடுத்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சுங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. அகத்திணை அல்லாததை கண்டறி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்க ஆல்மோஸ்ட் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். குறிஞ்சி, முல்லை, மருதம், காஞ்சி. அப்போ இதுல எது பொருந்தாது? இது எல்லாமே வந்து ஐவகை திணைகளை வரும் சார், இது மட்டும் வராது சார். ஆனா அங்க முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகத்திணைகள்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அகத்திணைனா என்ன தெரியுமா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, பெருந்திணை, கைகிளை. இதுதான் அகத்திணைகள். அகத்திணைகள் மொத்தம் எத்தனை இருக்கு, 7 இருக்கு. சரி, தொல்காப்பியத்தின் கூற்றுப்படி அகத்திணைகள் 7. புறத்திணைகள் மொத்தம் எத்தனை இருக்கு, புறத்திணைகள் மொத்தம் 12 இருக்கு நமக்கு தெரியும். புறத்திணைகள் மொத்தம் 12. வெச்சி, கரந்தை, வந்தி, காந்தி, நொச்சி, ஊரிணை, தும்பை, வாகை அதெல்லாமே வந்து எதுல வந்துடும், புறத்திணைகள்ல வந்துடும். அப்போ இதுல எதுல வருது, புறத்திணையில ஒன்னா இருக்கிற காஞ்சியில வருது. அப்போ காஞ்சிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா நிலையாமையை குறிக்கும். காஞ்சி என்ன குறிக்கும் அப்படின்னா நிலையாமையை குறிக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ அதுதான் பொருந்தாதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஈஸி. அகத்திணைனா என்னன்னு தெரியணும், தெரிஞ்சாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். தவறான இணையை கண்டறிக. சிலை அப்படின்னா வில், சிலை அப்படின்னா வில், கரெக்ட் தான். தெவு அப்படின்னா பகைமை, கரெக்ட். புல் அப்படின்னா பறவை. சேந்தன அப்படின்னா வீழ்ந்தனன்னு அர்த்தம். சேர்ந்தன அப்படின்னா வீழ்ந்தன. அதே மாதிரி சிவந்தனன்னு ஒரு அர்த்தமும் இருக்கும். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி. 12வது கொஸ்டின், பொருந்தா இணையை கண்டறிக. கொற்றவை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டினை மட்டும் எடுத்து நான் தனியாவே வந்து உங்களுக்கு உரிப்பொருட்கள் எல்லாமே சரியா நடத்துறேன். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருந்தா இணையை கண்டறிக. கொற்றவை, கொற்றவைங்கிறது வந்து என்ன நிலம், கொற்றவை அப்படிங்கிறது என்ன நிலத்துல வரும், அதாவது பாலை நிலத்துல கொற்றவை வரும். சரிங்களா? அதே மாதிரி திருமால், திருமாலுங்கிறது என்ன நிலம், முல்லை நிலம். அப்போ கடவுள்லாம் எந்தெந்த நிலத்துக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். இந்திரன் என்ன நிலம், மருத நிலம். ஓகே. முருகன் என்ன நிலம், குறிஞ்சி நிலம். பாலைனா கிணறு, கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா கிணறுங்கிறது நம்ம ஊர்ல இருக்குல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற கிணறுலாம் வந்து என்ன கிணறுன்னு சொல்லுவாங்கன்னா மனை கிணறுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எல்லாம் எந்த இடத்துல இருக்கோம்னா மருதத்துல அதிகமா இருப்போம், இல்லைன்னா வந்து முல்லையில அதிகமா இருப்போம். சரிங்களா? அப்போ முல்லை அப்படின்னாலே முல்லை காடு, காடுனாலே காட்டாறு, அப்ப காட்டாறு சரி. ஓகேவா? அடுத்து வந்து முருகன், முருகன்னாவே குறிஞ்சி, குறிஞ்சினா மலை, மலையில வந்து தண்ணி எப்பயுமே வந்து சொட்டிக்கிட்டே இருக்கும், சுனை நீர் அதிகமா இருக்கும். அப்போ சுனை நீர்.
சுனை நீர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மருதம். மருதம்னாலே வந்து மனைக்கிணறு இருக்கும். மனைக்கிணறு. அப்போ மனைக்கிணறு. இதுவே மணற்கிணறு அப்படின்னா ஒரே ஒரு வேர்டு தாங்க டிஃப்ரெண்ட். அந்த ஒரு டிஃபரன்ஸ்னாலே நம்ம வந்து மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. மணற்கிணறு அப்படின்னா பாலை, மனைக்கிணறு அப்படின்னா எது வரும்? மருதம் வரும். அப்போ வந்து எது ஆன்சர்? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இங்க செங்கல் நீர் அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா, செங்கல் நீர் அப்படிங்கிறது ஒரு பூ வகை வரும். செங்கல் நீர்ங்கிறது பூ வகைன்னு நினைக்கிறேன். அதை நான் தனியா நடத்திடுறேன். பொருந்தா சொல்லை கண்டறிதல். விளம்புதல், செப்புதல், மொழிதல், கேட்டல். விளம்புதல்னாலும் செப்புதல்னாலும் மொழிதல்னாலும் ஒண்ணுதான். அப்போ எதுதான் ஆன்சர்? கேட்டல்ங்கிறதா பொருந்தா சொல். தூறு அப்படின்னா எதுக்கு வரும்? இது வந்து எதுல? தேவனைய பாவன் எழுதுனது. தேவனைய பாவன் எழுதுன தமிழ் சொல் வளம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் வந்து நான் வந்து அந்த பாடத்தை நடத்தி போட்டிருந்தேன். அதை நீங்க நல்லா பாத்துங்க. தூறு அப்படின்னா புதர் குத்துச்செடி ஆகியவற்றின் அடி. புதர் குத்துச்செடி ஆகியவற்றின் அடி. வெங்கலினா காய்ந்த களி. சரி, வெங்கலினா காய்ந்த களி தான் சரி. வெம்பல் அப்படின்னா வாடிய பூ. சரிதான். கொழுந்தாடை அப்படின்னா கரும்பின் நுனிப்பகுதி. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்கல அப்படின்னா மறுபடியும் போயிட்டு தமிழ் சொல்லுவாங்கிறத டாபிக் படிச்சுட்டு வந்துருங்க. படிக்காம எக்ஸாம் போகவே கூடாது. 15வது கொஸ்டின். பொருந்தா சொல்லை கண்டறிதல். இங்கே பொருந்தா சொல் தான் வருது. ஏரி, குளம், ஆறு இதெல்லாம் நீர்நிலைகள். அப்போ இது குணங்கிறது வந்து என்ன? அது வந்து ஒரு பண்பு. அப்போ வந்து இதெல்லாம் நீர்நிலைகள்ல வந்துடும், இது வந்து பண்புல வந்துடும். அப்போ பொருந்தா சொல் ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. 16வது கொஸ்டின். பொருந்தா சொல்லை கண்டறிதல். இது ஆன்சர் வந்து கரெக்டா அழகா சொல்லுங்க பார்க்கலாம். சூம்பல், சொத்தை, அழுகல். அப்ப இதெல்லாம் என்னது? கெட்டுப்போன காய்கனியை குறிக்கிற வகை. அப்ப கெட்டுப்போன காய்கனினா எல்லாமே நமக்கு தெரிஞ்சாதான் பண்ண முடியும். சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கியது அப்படின்னு சொல்லி வரும். நுனியில் சுருங்கிய காய். கடலைங்கிறது அதுல வராது. சொத்தை அப்படின்னா புழு பூச்சி அரித்த பழம் அல்லது காய். அழுகல் அப்படின்னா என்ன? அழியல்னா என்ன? அதாவது அழுகல்னா குழுகுழுத்து நாரிய பழம். அதுவே அழியல் அப்படின்னா குழுகுழுத்த பழம். அழியல்னா குழுகுழுத்த பழம். ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கா? அப்போ இதெல்லாம் நல்லா நீ நோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பாடத்தை எவ்வளவு இம்பார்ட்டன்டா படிக்கணுங்கிறத பார்த்துங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே அந்த லெசனோட வீடியோ கொடுக்குறேன். 2 பார்ட்டா இருக்கும், பார்த்துங்க கண்டிப்பா. வலுனாலே குற்றம். அப்போ வலுவற்ற தொடரை கண்டறிக. செலியன் வந்தான். சரிதானே? செலியன் வந்தது. உயர்தனே அக்ரியோட போகக்கூடாது. செலியன் வந்துட்டான். இது வந்து என்னன்னா செலியன் வந்துட்டாங்கிறது சரிதான். ஆனா வந்து வலு இருக்கு இங்க. என்ன அப்படின்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாறி இருக்கு. அப்போ செலியன் வந்தால் இது வந்து ஆண்பால பெண்பால மாத்துது. அப்போ செலியன் வந்தான்ங்கிறதான் சரியான கூற்று. அடுத்து இதை மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். குயிக்கா மேட்ச் பண்ணிருங்க. மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. சோறு என்ன பண்ண முடியும்? சோறு உண்டான். முறுக்கு தின். தண்ணீர் குடி. பால் பருகு. ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து எதுக்கு வருது? ஃபர்ஸ்ட் 4க்கு அப்புறம் 1 4 1 4 1 2 3. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். மரபு பிழை இல்லாத தொடர். மரபு பிழை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மரபு பிழை. கோழி கூவுமா? சேவல் தான் கூவும். இங்க வந்து சேவல் கூவும், இங்க வந்து கோழி கொக்கரிக்குன்னு போட்டுக்கலாம். கோழி கொக்கரிக்கும். ஓகே. எது கத்தும்? ஆடு கத்தும். நாய் குறைக்கும்.
நாய் குறைக்கும், காகம் கரையும். அப்போ இது ஆன்சர் சரி. அப்போ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி. அடுத்து சந்திப்பிழையற்ற தொடர், ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சந்திப்பிழையற்ற தொடர். எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன. குதிரை சிற்பங்கள். அப்போ இங்க வந்து இருக்கு என்ன இருக்கு? ரை. அப்போ ரையை பிரிக்கும் போது இரு பிளஸ் ஐன்னு வரும். ஐனா என்ன? இரண்டாம் வேற்றுமை விரி. இரண்டாம் வேற்றுமை விரி. இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். ஏன்னா அங்க வருமொழியில கசதப வரிசையில சா வரிசையில சீ வந்துருச்சு. அப்போ சா வரிசையில சீ வந்துருச்சுன்னா அதற்கு இனமான மெய்யெழுத்து என்ன அப்படின்னா இச்சு. அப்போ இச்சு மிகலாம். இந்த பக்கம் விதி கரெக்டா இருக்கு. அப்போ இங்க குதிரை சிற்பங்கள்னு வந்திருக்கணும். சரிங்களா? அப்போ வந்து ஆன்சர் அது தப்பு. அழகிய கலைகளை. அப்போ இங்கே என்னதான் பாவம், அதாவது கசதப வரிசையில பா வரிசையில பா வந்துருச்சு. இங்க வந்து லைய பிரிச்சோம் அப்படின்னா இல் பிளஸ் ஐன்னு வரும். ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை விரி. அப்போ இங்க பகரத்துக்கு இனமான மெய்யெழுத்து அப்படின்னா இப்பு. அப்ப இப்பு இங்க மிகணும். அப்ப இதுவும் அப்படி போட்டாதான் சரி. அடுத்து மூங்கிலை கொண்டு. சரி, மூங்கிலை இல்லு பிளஸ் ஐ. இங்கேயும் அதேதான், இரண்டாம் வேற்றுமை விரி வந்திருக்கு. இங்க கா வரிசையில கோ வந்திருக்கு. அப்போ வந்து மூங்கிலை இக்கு வரும். பல வகையான கைவினை. இங்கேயும் வந்து இன்னு பிளஸ் ஐ. இந்த பக்கம் என்ன இருக்கு? பா வரிசையில போ வந்துருச்சு. அப்போ வந்து இங்கேயும் என்னதான், இரண்டாம் வேற்றுமை விதிப்படி இங்கேயும் இப்புங்கிறது புணரும். ஓகே, இப்புங்கிறது மிகும் செய்யப்படுகின்றன. அப்போ ஆன்சர் வந்து இதுதான். ஏன்னா இதுலதான் வந்து எந்த கரெக்ஷனுமே நான் பண்ணல. பா என்பது படுக்க பயன்படுவது. படுக்க பயன்படுவதுல இங்க அகர ஈற்று வந்திருக்கு. இக்கு பிளஸ் ஆ, அகர ஈற்று. இந்த பக்கம் பா வரிசையில பா வந்துருச்சு, கசத வரிசையில பா வந்துருச்சு. அப்போ அகர இகர ஈற்றுல எப்பயுமே வந்து வல்லினம் மிகும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஹோல்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். கொடுங்கோல் அரசன் அக்கிரமம். அக்கிரமம்ங்கிறது என்னது? பிறமொழி. குழந்தைக்கு கண் திருஷ்டி. திருஷ்டிங்கிறது பிறமொழி. ஆகாசத்தில். ஆகாசத்தில் பச்சி பறந்தது. ஆகாசத்தில் அப்படிங்கிறதும் வானம் சொல்லலாம், வானம்னு சொல்லலாம். ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். அப்ப இதுதான் வந்து என்னது? பிறமொழியற்ற சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கூறு. ஆன்சர் கண்டுபிடிங்க, ஈஸி தான். அந்த காட்சி, அந்த இந்த எந்த இதுல எல்லாம் வந்து என்ன வரும்? வல்லினம் மிகுமா மிகாதான்னு பார்க்கணும். அப்போ மிகும்னா வருமொழியில கசத வரிசையில ஒரு எழுத்து வந்துருக்கணும். கா வரிசை வந்துருச்சு. அதற்கு இனமான மெய்யெழுத்து என்ன? இக்கு. அப்போ முன்னாடி இக்கு என்ன ஆகணும்? புணரணும். கரெக்டா புணர்ந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து வந்து காட்சியை. காட்சியைனா இ பிளஸ் ஐ. ஐங்கிறது என்னது? இரண்டாம் வேற்றுமை விரி. இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். அப்போ வல்லினம் மிகணும். அப்போ ஆன்சர் இங்கேயே கரெக்டா தான் இருக்கு. இதை தவிர வேற எங்கேயாச்சும் கரெக்டா வந்திருக்கான்னு பாருங்க. இங்க வந்திருக்கு, இங்க வரல. அப்புறம் வந்து இங்க வந்திருக்கு, இங்க வரல. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. இதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க. மெட்டுக்கு பாட்டு பாடு. மெட்டுக்கு. அப்போ இங்க வந்து பா வரிசையில கசத வரிசையில பா வந்துருச்சு. அதற்கு என்னமான மெய்யெழுத்து அப்படின்னா இப்ப வரணும். இங்க என்ன விதி இருக்கு அப்படின்னா கூ இருக்கு. அப்போ நான்காம் வேற்றுமை விரி. நான்காம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். இங்க மிகல. அப்போ எங்க மிகுன்னு பாருங்க. இங்க மிகுந்திருக்கு. பாட்டுக்கு பாட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? வருமொழியில வந்து பாவரிசை வந்துருச்சு. அப்போ நிலைமொழியில வந்து டூன்னு இருக்கு. டூ அப்படின்னா என்ன? குசுடு துபுரு. குசுடு துபுரு. அப்ப என்னது? குற்றியலுகரம். குற்றியலுகரத்துல முன்னாடி என்ன லெட்டர் இருக்குன்னு பார்க்கணும். அது என்னது? டா. அப்போ டாங்கிறது கசட தபர. அப்போ கசட தபர அப்படிங்கிறது வல்லினம். அப்போ வன் தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகும். வன் தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகும். அப்ப இங்க என்ன ஆகும்? வல்லினம் மிகணும். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான். பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ கண்டுபிடிக்கும் போது கரெக்டாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பண்ணிடலாம். எது எதெல்லாம் விதியோ அதெல்லாம் கண்டிப்பா கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. டெஸ்ட் மாதிரி போடுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. பிறமொழி சொற்கள் கலவாத தொடர். காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன். காலிங் பெல். காலிங் பெல் அப்படின்னா என்னது? அழைப்பு மணி. காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி. மாதவன் ஷாப்பிங் சென்றான். மாதவன் ஷாப்பிங். ஷாப்பிங்கிறது பிறமொழி சொல். கமலா மில்க் குடித்தாள். மில்க்னா பால். மில்க்னா பால். அதுக்கப்புறம் மாலையில் விளையாடு. மாலையில் விளையாடுங்கிறதா சரியாது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பயணப்படகுகள். இதை வந்து மெர்ஜ் பண்ணுங்க. பயணப்படகுகள். பயணப்படகுகள்னா ஃபெரிஸ். கடற்பயணம் வாயேஜ்.
கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன். அதுக்கப்புறம் பண்டம் அப்படின்னா கமாடிட்டி. அப்போ ஆன்சர் என்னது? 3 4 3 4 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ பார்த்தனே கண்டுபிடிச்சாச்சு. 4 3 தான் இருக்கு, 3 4 1 தான் இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வெறிக்கமல் கலனியுள் உள்ளுணர் வெள்ளமே. வெறிக்கமல் கலனியுள் உள்ளுணர் வெள்ளமே பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு பார்க்கணும். வெறினா என்ன? வெறினா என்ன? வெறினா மனம். வெறி கமல், கலனி, கலனினா வயல். அப்ப இந்த அர்த்தம் எங்க இருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதான். உள்ளுணர் அப்படின்னா உழவர். உள்ளுணர் அப்படின்னா உழவர். உள்ளுணர் அப்படின்னா உழவர். வெள்ளமே அப்படின்னா திரண்டிருந்தனர். அவ்வளவுதாங்க, பிடிச்சாச்சு. மனம், வெறினா மனம். மனம் கமலும் வயலில் உள்ளுணர்னா உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர். அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட்லேயே வந்துருச்சா? மற்ற ஏதாச்சும் வருமா? இங்கே வறண்டன்னு வருது, இங்கே செறிவான வருது, இங்கே பசுமையான வருது. வெறினா மனம்னு வந்துருக்கணும். அப்போ மனம்னாலே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அறிஞர் பொருட்களை நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எடுத்து எழுதுக. கூரைனா என்ன? இந்த ரானா என்ன? இந்த ரானா என்ன? கூரை, கூரை 2 வந்திருக்கு. கூரை, இந்த கூரை அப்படின்னா என்ன போடுவோம் அப்படின்னா நம்ம வீட்டின் கூரை போடுவோமா? இந்த கூரைனா வீட்டின் கூரை போடுவோம். இந்த கூரைனா என்ன போடுவோம்? புடவைன்னு போடுவோம். கூரைப்பட்ட சேலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப கூரைப்பட்ட சேலைனா இதுதான் புடவை. மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. மதினா என்ன? அறிவு வரும். கரெக்ட். மதினா அறிவு. மதினா நிலவு. கரெக்ட். மதினா ஞானம். கரெக்ட். மதினா பகலவனா? இல்ல, பகலவன் அப்படின்னா சூரியன். சூரியனுக்கு தான் பகலவன் சொல்லுவாங்க. அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் அதுதான் பொருந்தாது. அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு சீக்கிரம் ஆன்சர் கண்டுபிடிங்க. வேலம், முக்கியமான கொஸ்டின். வேலம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. பிடினா யானை தான். களிறுனாலும் யானை தான். சிங்கம் அப்படின்னா யானையா? கிடையாது. அதே மாதிரி பெண் யானை, பிடி, வேலம் இது எல்லாமே யானையை குறிக்குது. அப்போ யானையில ஏதோ ஒன்று குறிக்கிறதுனால இதெல்லாம் சேம். சிங்கம் மட்டும் தனியா இருக்கு. அப்போ எது பெண் யானை, எது ஆண் யானை அப்படின்னா பிடினா பெண் யானை. பிடி அப்படின்னா பெண் யானை. வேலம் அப்படின்னா ஆண் யானை. சாரி, களிறுனாலும் ஆண் யானை தான். களிறுனாலும் ஆண் யானை தான். வேலம்னா யானை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு பெண் ஆண் யானையாங்கிறது சரியா தெரியல. வேலம் அப்படின்னா யானை, களிறு அப்படின்னா ஆண் யானை, பிடினா பெண் யானை. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஓடினான் என்பதன் வேர்ச்சொல். அப்போ கட்டளை சொல்லா வரணுமா? அப்போ கட்டளை சொல்ல எது இருக்கு? ஓடி முடித்தான். அப்போ இது என்ன? வினையச்சம். ஓடி முடித்தான் அப்படின்னு வந்துச்சுன்னா வினையச்சம். ஓடின அப்படிங்கிறது நேல முடியுது. அப்போ அது வராது. ஓடு கண்டிப்பா நீ ஓடு அப்படின்னா கட்டளை. அப்போ கட்டளை சொல்லா இருந்தாலும் அப்போ என்ன வரும்? அதுதான் வேர்ச்சொல். அப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஷன் பி தான். ஓடிய குதிரை, இது என்னது? பெயரச்சம். ஓடிய குதிரைனா பெயரச்சம். 31வது கொஸ்டின் வந்துட்டோம். எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. சொன்னார். அப்போ சொன்னாருங்கிறது வினையாளனை பெயர். அதோட வேர் சொல்ல கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கட்டளை சொல்லா இருக்கணும். அப்போ அதை கட்டளை சொல்லணும்னா சொல் தான் இருக்கும். அப்போ சொல். ஆப்ஷன் ஏ. அடுத்து 32வது கொஸ்டின் கண்டுபிடிங்க. இதுவும் வேர்ச்சொல் தான். வேர்ச்சொல் தொழில் பெயர் காண்க. கொடு தொழில் பெயர் கேட்டாங்க. அப்போ தொழில் பெயர்னா நமக்கு என்ன? தல், அல், அம், பூ, கு, கை, சி இதெல்லாம் வந்துச்சுனாவே தொழில் பெயர் விகுதியில எது கொடுத்துருக்காங்க? இந்த ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அல், தல் எங்கேயாச்சும் இருக்குன்னு பாருங்க. கொடுத்தல். அப்போ இதான் தொழில் பெயர். கொடுத்து முடித்தான் வினையச்சம். கொடுத்த பெயரச்சம். கொடுத்தவன் வினையாளனை பெயர். எல்லாம் நோட் பண்ணீங்க. கொடுத்தனா வினையச்சம், கொடுத்தனா பெயரச்சம், கொடுத்தவன்னா வினையால் அணையும் பெயர். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. இந்த சீரிஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. டக்குன்னு ஆன்சர் வந்திருக்கும். வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. வினைமுற்று ஆல்ரெடி வினைமுற்று ஆயிடுச்சு. தருகின்றனர். வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்ப என்னது வேர்ச்சொல்? வேர்ச்சொல்னா கட்டளை சொல்லா இருக்கணும். தருவிங்கிறது கட்டளை சொல் மாதிரி இருக்கா? தந்த பெயரச்சம், தந்து வினையச்சம்,
தா, தாங்கிறது கடலை சொல். அகரவரிசை வந்துருச்சு. அகரவரிசைக்கு நமக்கு என்ன தெரியணும்? ஐ தெரியணும். அதே மாதிரி காங்காச வரிசை தெரியணும். இப்போ அகரவரிசையில என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தனா ஆக்கு அப்புறம் என்ன வரும்? ஆ, அப்புறம் இ, அதுக்கப்புறம் ஆ இ உ உ ஏ ஏ ஐ, ஐ இந்த பக்கம் வந்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் ஓ வந்திருக்கணும். அப்போ இது தப்பா இருக்கு, ஆன்சர் தப்பு. இது ஆ ஆ இ வந்துருச்சு, ஐ இங்க வந்துருச்சு. அப்போ இதான் ஆன்சர் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து இந்த வரிசையில என்ன கொடுத்துருக்காங்க? ஊ இருக்கு, ஈ இருக்கு. அப்ப இது என்னதான்? ஆ வரிசை தான். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கணும் ஆ ஆ ஆ. அப்போ ஆடுங்கிறது வரணும். ஆடுங்கிறது எங்க வந்திருக்கு? ரெண்டு இடத்துல வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆ இ ஈ, இரக்கம், ஈதல், ரெண்டு கரெக்ட் தான். ஆ இ உ உ ஏ ஏ. அப்போ ஏ ஏ உ, அதாவது சாரி ஆ இ ஈ உ உ. அப்போ உ உ ஏ ஏ. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. இங்க என்ன வந்திருக்கு? கா வரிசை வந்திருக்கு. அப்போ கா வரிசை எழுதலாமா? கா கா காக்கா கீக்கி குக்கு கே கே காக்கா கிக்கி குக்கு கே கே கை கோகோ கௌ. அப்போ இந்த வரிசையில இது வந்திருக்குன்னு பாருங்க. கா ஃபர்ஸ்ட் கா எங்க இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ மற்ற ரெண்டும் அடிச்சிடலாம். கா கான்னு வந்திருக்கணும். அப்போ கா கா, இங்க கீன்னு வந்துருச்சு. அப்போ ஆன்சர் இங்கே கண்டுபிடிச்சாச்சு, ஆப்ஷன் ஏ. வரிசையை தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். வரிசை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் வீடியோல நிறைய போட்டிருப்பேன். அகர வரிசை எழுதுதல். இங்க வந்து என்ன வந்திருக்கு? அதாவது உயிரெழுத்து வந்திருக்கு, அதே மாதிரி உயிர்மையும் வந்திருக்கு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து தான் வைக்கணும். அப்போ ஆனா வந்து ஃபர்ஸ்ட் வைக்குமா? அப்போ அலுவலர், அலுவலருக்கு ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? பியில மட்டும் தான் இருக்கு. இப்போ பார்த்தோன்னே ஆன்சர் ஈஸியா டிக் பண்ணிடலாம். அடுத்தும் அகர வரிசை தான். எத்தனை அகர வரிசை? வரிசையா வந்துட்டே இருக்கு. அகர வரிசை எழுதுக. அன்பு, ஊக்கம், ஏது, ஒவ்வை, ஆடு. அப்போ ஆக்கு அப்புறம் ஆதா வரணும். இங்க ஆ இருக்கு, இங்க ஆ இருக்கு. அப்போ ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆ ஆ. அப்போ ஆப்ஷன் ஆன்சர் சி. ஈஸி தான். அடுத்து 39வது அகர வரிசை தான். ஈஸியா கண்டுபிடிங்க. இது வா வரிசை வந்திருக்கு. அப்போ வா வரிசைனா வா 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 வி வி. ஓகேவா? அப்போ வா வா வி வி எங்க வச்சிருக்கான்னு பாருங்க. வா வா இருக்கு, வா இருக்கு, வி வி முடிஞ்சிருச்சு. இங்கேயே முடிஞ்சிருச்சுங்களா? இது எப்படி எழுதலாம்? இது எனக்கு சரியா தெரியல சார் அப்படின்னா இவ்வு போட்டுங்க, அதோட ஆ போட்டுங்க, வா. இவ்வு போட்டுங்க, அதோட ஆ போட்டீங்க அப்படின்னா வான்னு வந்துடும். அதே மாதிரி இவ்வு போட்டு ஈ போட்டிங்கன்னா வீன்னு வந்துடும். அதே இவ்வு போட்டு ஈன்னு போட்டிங்கன்னா வீன்னு வந்துடுமா? அப்போ ஆன்சர் வந்து இப்படிதான் சூஸ் பண்ணிட்டே போவீங்களா? இப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரையும் வந்துடும். இதுவும் அகர வரிசை தான். அகர வரிசை சொற்களை சீர் செய்க. இதுல வந்து தா வரிசை இருக்கு. தா தா தி தி தூ தூ தே தே தை தோ தோ தௌ. அப்போ இங்க வந்து தா வரிசையில தா இருக்கு, தா இங்க இருக்கு. அப்போ தா இங்கே இருக்கா? தான் ஃபர்ஸ்டா வரும். அப்போ தா தா, அதுக்கப்புறம் தா தா தூ 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 தூ. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் வந்து தா வரிசையில ஒன்னே ஒன்று தான் வந்திருக்கு, மற்ற எல்லாமே தப்பா இருக்கு. சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்குதல். மிகப்பெரிய சாண்டியாக்கோ மீனை பிடித்தார். மிகப்பெரிய சாண்டியாக்கோ அப்படின்லாம் வந்து அந்த பாடத்துல வராது. சாண்டியாக்கோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆப்ஷன் வந்துருச்சு. சாண்டியாக்கோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் பிறருக்காக. பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். சான்றோர்கள் தனக்காக புகழ்பெற்று உழைத்து உள்ளனர். உழைத்து புகழ்பெற்று உள்ளனர் சான்றோர்களே. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்துள்ளனர் பிறருக்காக. முடிவு வந்து சரியா வரல. பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். அப்ப இதுதான் சரியான முறைப்படி. அதுவும் ஃபுல் ஸ்டாப்போட அவங்களே கொடுத்துருக்காங்க. மற்ற இதுலயும் ஃபுல் ஸ்டாப் கூட வரல. இதை வச்சு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி ரொம்ப குழப்ப மாட்டாங்க, ஆனா குழப்புற விதம் வந்து அழகா இருக்கும். அதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கே இதுவோ அதுவோ அப்படிங்கிற மாதிரி குழப்புறாங்க. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுவது என்ன விடை? மறைவிடை. மறைவிடைனா அப்ப இதெல்லாம் என்ன விடைகள்? மறைவிடை, சுட்டு விடை, நேர் விடை. இதெல்லாமே என்ன விடை அப்படின்னா வெளிப்படை விடைகள். மறைவிடை, சுட்டு விடை, நேர் விடை இதெல்லாம் வெளிப்படை விடைகள். இதுவே ஏவல் விடை, இணைமொழி விடை இதெல்லாம் என்ன விடைகள் அப்படின்னா வந்து குறிப்பு விடைகள். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? மறைவிடை. 44க்கு ஆன்சர் கண்டுபிடிங்க பாஸ் பண்ணிட்டு. விடை வகையை கண்டறிய. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா. அப்போ ஒரு வினாவிற்கு இன்னொரு வினாவையே எதிர்த்து கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர்
வினாதல் விடை ஆப்ஷன் சி. அடுத்து பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சுங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். அப்போ தேவநேய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொடுத்தாச்சு. மொழி ஞாயிறு என்றால் என்ன? இது வராது. தேவநேய பாவாணர் இதெல்லாம் பார்த்தோடே கண்டுபிடிச்சிடலாம். விடைக்கேற்ற வினா அமைக்க ஆன்சர் கண்டுபிடிங்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். ஆன்சர் என்ன வரும்? தொடக்க காலத்தில் மனிதர்கள் எங்கு வாழ்ந்து வந்தனர்? தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர்? தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனியாக வாழ்ந்தனாரா? இது தப்பு தான். தொடக்க காலத்தில் குழுவாக மனிதர்கள் வாழ்ந்தனாரா? இது தப்பு தான். இப்போ வந்து ஆன்சர் ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் இருக்கும். எங்கு வாழ்ந்தனர்னு அவங்க கேட்கவே இல்லை, எப்படி வாழ்ந்தனர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. பணிந்து பணித்து. பணிந்து பணித்து. இறைவனை பணித்தால் பெற்றோர் பணிந்தனர். இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். பெற்றோரை பணிந்து இறைவனை பணித்தனர். பணிந்து சென்றால் இறைவன் பணியலாம். இறைவனை பணியலாம். இப்ப இதுல இது ஆன்சர்னு பாருங்க. இறைவனை பணித்தால் பெற்றோர் பணிந்தனர். இறைவனை பணித்தால் எப்படியாச்சும் இறைவனை எப்படியாச்சும் பதிக்க முடியுமா? இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என்று பணித்தனர். அதாவது பணிந்து அப்படின்னா என்னன்னா வணங்கின்னு அர்த்தம். பணிந்து அப்படின்னா வணங்கி. பணித்து அப்படின்னா கட்டளை. இல்லைன்னா ஒரு அறிவுரை. கட்டளை இல்லைன்னா அறிவுரை. நீங்க எப்படி வேணா இருக்கலாம். கட்டளைங்கிறது கொஞ்சம் கரெக்டா வரும். ஏன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. இதுக்கு எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் சொன்னீங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. மறு மாற்று. ஆப்ஷன் ஏ பார்க்கலாமா? மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். ஆப்ஷன் பி. மாறி வந்தவர் பரிசு பெற்று மாற்றிக்கொண்டார். ஆப்ஷன் சி. வேடம் மாறி கொண்டு பரிசை மாற்றினார். மாறி மாறி. ஆப்ஷன் டி. மாறி மாறி வந்தவர் பரிசை மாற்றினார். அப்ப ஆன்சர் எது வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் மாற்றி. அப்போ இந்த மாறு மாற்றி இங்க கரெக்டா இதுலதான் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. 49வது கொஸ்டின். உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமை கூறும் பொருளை தெளிக. தெளிவாக, சிறப்பாக, நன்றாக, வெளிப்படைத்தன்மையாக. இது ஆன்சரா வரும். உள்ளங்கை நெல்லிக்கனி போனேன்னா நமக்கு நல்லா தெரியும் அது வெளிப்படைத்தன்மையாக உள்ளது. வெளிப்படைத்தன்மையாக உள்ளது. அடுத்து கடைசி கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது என்ற ஓமை கூறும் பொருள் தெளிக. எதிர்பாரா நிகழ்வா, தற்செயலா, பயனற்ற செயலா, எதிர்பார்த்த நிகழ்வா? அப்படின்னா இது என்ன இப்ப நிகழ்வு? எதிர்பாராத செயல். அப்போ எதிர்பாரா நிகழ்வு. இது என்னது? விழலுக்கு இறைத்த நீர். விழலுக்கு இறைத்த நீர். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது என்ன சொல்? என்ன ஓமைக்கு வரும்? பயனற்ற செயல். சரியா? காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது. காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது தற்செயல். காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது. ஓகேயா? ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சுங்களா? அப்போ 50 கொஸ்டினுக்கு நீங்க எத்தனை மார்க் வாங்கிருக்கீங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க வந்து கால்குலேட் பண்ணிட்டே போங்க. 50 out of 50 எல்லாருமே அடிக்கணும். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து தெரியல அப்படின்னாலும் அங்கே பாஸ் பண்ணிட்டு அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.